ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பால்டிக்கு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தி எக்ஸ்டென்ட் ஜுராசிக் ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஜுராசிக் பார்க்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவர் ஒருத்தர் தான் இருப்பார். அவர் சர்வை பண்ணி இந்த மொத்த ஜுராசிக் பார்க்கையும் ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு முன்னாடி ஜுராசிக் பார்க்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ மாதிரி காமிச்சாங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவர் பேராஷூட்லேருந்து இறங்கிட்டார். இப்போ ஒரு கீழே நிறைய பேசுவார். அதெல்லாம் நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் கிட்டே போயிட்டு கொஞ்சம் நிறைய இதில் முன்னாடி ஒரு நிறைய விஷயம் பேசுனாங்க. அது எனக்கு கடுப்பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த வாய்ஸ் மட்டும் அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பேசினதுக்கப்புறம் அந்த லூட் பாக்ஸ் தொட சொன்னாங்க. பார்த்தா உள்ளே ஒரு கன் இருந்தது. அந்த கன்னை நம்ம எக்யூப் பண்ணியாச்சு. எக்யூப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார், நான் இங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு அதிர்ற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பக்கமாக ஒரு டைனோசர் இருந்தது. அதனால் அவர் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இது டைனோசர் வருது பாருங்க. இது இந்த கழுத்து நீட்டமாக ஒரு டைனோசர் இருக்கும்ல, பிளாக் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகை டைனோசர் தான் இது. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கொடுப்பாங்க பாருங்க, எப்ரியோசோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய நேம், ஐ திங்க் ஸோ. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாரி, இது பொட்டனோசாரஸ். இப்போ நம்ம ஹீரோ அந்த மேப் கிட்ட போவார். மேப் கிட்ட போனோன்னே அதை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. சரி என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இது போன மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. இங்கே இருந்து நம்ம ஹீரோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு எப்பவும் போல் எல்லா கேமில் இருக்கிற மாதிரி மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. மிஷன்ஸை கிளைம் பண்ணுறோம். கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஓடி போகும்போது அங்கே ஒரு வேலி இருந்தது. இது என்ன வேலின்னு தெரியல சரியா. அதை ஓப்பன் பண்ணி விட்டால் அங்கே இருக்கிற மிஸ்ட் ஃபாகெல்லாம் கிளியர் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைனோசர் இருக்குது. அதில் ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும் மற்ற 2 எல்லோ கலர்லேயும் இருக்கும். நல்லா ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த டைனோசர் பேசுது இவர்கிட்ட. அப்போ இவர் இன்னும் டைனோசர் பேசுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படும் போது அவர் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஹேங் இன் தேர் ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அந்த 2 டிராகன்ஸையும் ஷூட் பண்ணி துரத்தி விட்டார். இப்போ இந்த டிராகன் இவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட் ஆன உடனே, யூ ஆர் ஸோ லக்கி, யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் பிகாஸ் மை நேம் இஸ் சேர்ஸ் பாய். அதுக்கு பேர் கிளரி பாயாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அடுத்த மிஷனுக்கு ரெடி ஆகிறாங்க. ஏன்னா இது டைனோசர். இது அவன் மனுஷனை விட இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நல்லா தெரியுங்கிறதுனால இவன் அந்த டைனோசர் இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்க வைக்கிறான். வேர் ஹவுஸ் டேமேஜ்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே நம்ம நம்ம சபையை அது நம்ம கிட்ட ஹீல் பண்ண சொல்கிறோம். நம்மளும் அதை ஹீல் பண்ணி விட்டுருவோம். சாரி, ஹீலிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபுட்டுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுட் இஸ் பீங் ப்ரொடியூஸ்டு, யுவர் கிளாஸ் ஆர் வெரி அக்லி. அவர் சொல்கிறார் அப்படியே பேச்சு வழக்கில், உன்னோட கிளாஸ் ரொம்ப அக்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி தான் வெளியில் நிறையா பேசுகிறாங்க பார்த்தீங்களா கைஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த கேம் விளாண்டு பாருங்கள். இது எப்படின்னா ஒரு எப்பிக் கேம் மாதிரி. இதுக்கு ஒரு எண்ட்லெஸ்ஸே இல்லாமல் கண்டினியூவாக போயிட்டுருக்கும். நீங்கள் ஃபுல் ஜுராசிக் பார்க் ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு சர்வைவர், லேடி சர்வைவர், அதான் இவங்க தான் ஹீரோயின்னு நினைக்கிறேன். இவங்க கேட்குறாங்க. ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு புல்லட் தீந்துருச்சு. உடனே எனக்கு பேட்ரி வேறு கம்மியாக இருந்து. ஓகே, இப்போ என்ன இதில் விட்டேன். இங்கே ஒரு கன் இருக்குது. இந்த கன் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ரேட் ஆஃப் ஃபயர் கன் இல்லை. இது பார்த்தீங்கன்னா மயக்கம் மருந்து கொடுக்குற கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது மயக்க மருந்து கொடுக்குற கன்னு. அது ப்ரெஸ் பண்ணோடனே நம்ம டான்சிகிவ், அதாவது டார்கெட்டு தான் அப்படி சொல்லுது. இதை சில விஷயம் வேற ஒரு அரபிக் லாங்குவேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அதை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டேன். செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் அதை மயக்க மாட்டே செஞ்சுட்டு இப்போ நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறோம். அந்த பொண்ணு ஓடி வருது, நானும் ஓடி போகிறேன். இப்போ இவங்களும் நின்றுருக்கும்போது நீங்கள் சரி பாய் அந்த ட்ராகன் கிட்ட பார்த்து பேசுது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிறது மிகப்பெரிய ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க,
இது என்ன இடம், இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கும்போது அவள் சொல்லுவா, இந்த இடத்தோட மெயின் ஏரினா அங்கே இருக்குது பாருங்க, இதுதான் இந்த இடத்தோட மெயின் ஏரினா. இது ரிவைவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜுராசிக் பார்க்கை வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேனருக்கு போகிறாங்க. இந்த இடத்துக்குள்ளே போனோடனே இதையே அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்குது. அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மொத்த இது கேமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். எல்லாத்தையும் மாற்றி ஸ்கிப் பண்ணி ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு சவுண்டு வரும். என்னடா சவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்துட்டு குவெஸ்ட்டு காமிப்பாங்க. அந்த குவெஸ்ட்டு வந்துட்டு நம்ம முடிச்சு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு விட்டதுக்கப்புறம் லெவல் வந்துட்டு சாப்டர் 2 முடிஞ்சு லெவல் வந்துடும். சாப்டர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் சாப்டர் 3 உடைய கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா மேஸ்மா பியூரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ராகனை வந்து நம்ம டெயின் பண்ணலாம். டாண்டோன் ஜுனிவல் லெவல் 1 இந்த ட்ராகன் வந்துட்டு நம்ம இப்போ டெயின் பண்ணிட்டோம். ட்ராகனுங்கிற பாருங்க டைனோசரு. இப்போ வந்துட்டு அடுத்த இந்த ஃபாகை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் கேஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு இந்த தலையால் ஒரு முட்டும் இல்லை அந்த ட்ராகன் இருந்தது. இது சைமனோகோச்சி அந்த ட்ராகன் பேர். விசில் ஹார்டு ஒரு 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று வந்து நான் லாங் விசில் பண்ணட்டா இல்லை லோ பிச் விசில் பண்ணட்டா, எது பண்ணால் வந்துட்டு அது அந்த கேஜை உடச்சிட்டு வரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹை பிச் விசில் சொன்னேன். அது வந்து இடிச்சுது, ஆனால் அதனால் முடியல. மறுபடியும் வந்துட்டு லோ பிச் விசில்னு அவங்களே கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அளவு கொடுத்துட்டேன். இப்போ இடிச்சு, ஆனால் அதனால் வெளியே வர முடியல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹை பிச் விசில் சொல்லியே நான் உங்களுக்கு கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்களா ட்ராகனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஹை பிச் விசில் இந்த தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கேஜை உடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஜை உடச்சிரும். இது வந்துட்டு நம்ம ஹீரோவோட செகண்ட் கம்பெனியனாக இருக்க போகுது. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த பாய்ங்கிற டைனோசர், அப்புறம் இவனுக்கு வந்துட்டு இந்த டைனோசர் கிடச்சிடும். இது மூலிமா வந்துட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ராக்கி இது பேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கேம் விளாடணும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.